வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான, ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையோட நேரடி தொடர்புடைய ஒரு விஷயத்தை அலச போறோம். மார்க்சிய அறிஞர் லெனின் எழுதின புகழ்பெற்ற அரசும் புரட்சியும், அதாவது தி ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற நூலோட தத்துவங்களை எடுத்துக்கிட்டு அது எப்படி இன்றைய பிராந்திய அரசியலுக்கும் அதிகார கட்டமைப்புகளுக்கும் பொருந்துதுன்னு எந்தவித சார்பும் இல்லாம ரொம்ப நியூட்ரலா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? ஆளுங்கட்சியை மாத்துறதால நிஜமாவே இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துல ஏதாவது மாற்றம் வருதா, இல்ல கட்சிகளை மட்டும் சுழற்சி முறையில மாத்திட்டு சிஸ்டத்தை அப்படியே விட்டுடுறாமா? லெனினோட பார்வையில இதுக்கு என்ன பதிலுங்கிறத தான் இன்னைக்கு நாம தேட போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகளோட ஒரு சின்ன சுருக்கம். முதல்ல அரசின் மாயை மற்றும் லெனினின் பார்வை, அப்புறம் ஒடுக்குமுறைக்கான கருவிகள், மூணாவதா அதிகார வர்க்கமும் முதலாளித்துவமும், நாலாவதா முதலாளித்துவத்தின் கவசம், அஞ்சாவதா லெனினிய பார்வையில தமிழக அரசியல், கடைசியா உண்மையான ஜனநாயகம்னா என்ன, இதெல்லாம் தான். பகுதி 1. அரசின் மாயை மற்றும் லெனினின் பார்வை. இப்போ பொதுவா அரசு அல்லது ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கறோம்? அது எல்லா குடிமக்களுக்கும் பொதுவானது, ரொம்ப நடுநிலையான ஒரு நடுவர்னு தானே நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா லெனின் இந்த அடிப்படையான நம்பிக்கையே கேள்விக்குள்ளாக்குறார். அவரோட கூற்றுப்படி பாத்தீங்கன்னா, அரசுங்கிறது ஒரு நடுநிலையான அமைப்பு கிடையவே கிடையாது. சமுதாயத்துல இருக்கிற வர்க்கங்களுக்கு இடையில ஒரு இணக்கம் காண முடியாத முரண்பாடு வரும்போது, ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை ஒடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான் இந்த அரசு. அதாவது பொருளாதார ரீதியா ஆதிக்கம் செலுத்துற வர்க்கம் ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கி வைக்க பயன்படுத்துற ஒரு ஆயுதம் தான் அரசுன்னு லெனின் எந்தவித சமரசமும் இல்லாம வரையறுக்கிறார். பகுதி 2. ஒடுக்குமுறைக்கான கருவிகள். சரி, அரசுங்கிறது ஒடுக்குமுறைக்கான கருவின்னு லெனின் சொல்லிட்டார். ஆனா இந்த ஒடுக்குமுறையை எப்படி நிஜத்துல செயல்படுத்துறாங்க? இங்க லெனின் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மக்கள் தங்களை தாங்களே பாதுகாட்டுக்கிற ஒரு தன்னிச்சையான ஆயுத அமைப்பா இந்த அரசு இல்ல. அதுக்கு பதிலா தங்களை சமுதாயத்திலிருந்து பிரிச்சுக்கிட்டு சமுதாயத்துக்கு மேலானதா நிக்கிற ஆயுதமேந்திய ஆட்களை கொண்ட தனிவகை படைகள் இங்க உருவாகி இருக்கு. லெனின் குறிப்பிடுற அந்த படைகள் தான் நிரந்தர ராணுவம், அப்புறம் காவல்துறை. இந்த ரெண்டும் தான் அதிகாரத்தை நிலைநிறுத்துற பிரதான கருவிகள்னு இந்த நூல் சொல்லுது. பகுதி 3. அதிகார வர்க்கமும் முதலாளித்துவமும். ராணுவம், காவல்துறை இதை தாண்டி இந்த அரசு இயந்திரத்தை அன்றாடம் இயக்குறது யாரு? அவங்க தான் அதிகார வர்க்கம், அதாவது பியூரோக்ராட்ஸ். இவங்களுக்கும் முதலாளிகளுக்கும் என்ன சம்பந்தம்னு நாம கவனிச்சாகணும். இது வரலாற்றுக்கும் நிகழ்காலத்துக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒற்றுமையை நமக்கு காட்டுது. 1917 ரஷ்யாவில் பல்சேன்ஸ்கின்னு ஒரு அதிகாரி இருந்தார். அவர் முதலாளிகளுக்கு எதிரான சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துறார். அதுக்காக பதவியை ராஜினாமா செஞ்சதும் முதலாளிகளால அவருக்கு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு சொகுசான கார்ப்பரேட் வேலை வெகுமதியா கிடைக்குது. இதே அப்படியே இன்னைக்கு இருக்கிற நவீன அரசியலோட பொருத்தி பாருங்களேன். பல உயர் பதவிகளில் இருக்கிற IAS, IPS அதிகாரிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமா செயல்பட்டுட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதே கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல பெரிய பதவிகள்ல போய் உட்கார்றத நம்ம பார்க்கறோம் தானே. இதுதான் அந்த கார்ப்பரேட் அரசியல் அதிகாரி பிணைப்பு. பகுதி 4. முதலாளித்துவத்தின் கவசம். இப்போ நாம லெனினோட தத்துவத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு உச்சக்கட்ட பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அமைப்பு தன்னைத்தானே எப்படி பாதுகாத்துக்குது? ஜனநாயக குடியரசு தான் முதலாளித்துவத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த அரசியல் கவசம். இது லெனினோட ரொம்ப ஃபேமஸான, ரொம்பவே ஷார்ப்பான ஒரு வரி. ஒரு மார்க்சிய பார்வையில சொல்லணும்னா, ஜனநாயக குடியரசுங்கிறது சுதந்திரத்தோட உச்சக்கட்டம் கிடையாது. அது ஆளும் வர்க்கமும் முதலாளிகளும் போட்டிருக்கிற ஒரு இரும்பு கவசம். இந்த கவசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். முதல் விஷயம், தேர்தல்ல நிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. அதனால இயல்பா பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியுது. ரெண்டாவது, அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளோட இருக்கிற பிணைப்பு யாருக்கு சாதகமா சட்டங்கள் வரணுங்கிறத முடிவு பண்ணுது. மூணாவதா, ரொம்ப முக்கியமா, மக்கள் தாங்க ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கிற ஒரு மாயை உருவாக்கப்படுது. இந்த மாயை மக்களோட எதிர்ப்பை குறைச்சு அவங்கள அமைதிப்படுத்தி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் எந்த பாதிப்பும் இல்லாம தொடர்ந்து இயங்க வசதி பண்ணி கொடுக்குது. பகுதி 5. லெனினிய பார்வையில தமிழக அரசியல். நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த மார்க்சிய கண்ணாடியை போட்டுக்கிட்டு இன்றைய நவீன தமிழக அரசியல் களத்தை ஒரு நடுநிலையான பார்வையோட நம்ம இப்ப அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது அரசியல் அதிகாரத்தோட நிஜமுகத்தை ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது. ஒரு பக்கம் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிற மாயையான விஷயங்கள், அதாவது நம்ம தேர்தல் மூலமா திராவிட கட்சிகளை மாத்துறோம், ஆளுங்கட்சியை மாத்துறோம், தேர்தல் வாக்குறுதிகள் மாறுது. ஆனா இன்னொரு பக்கம் ஒருபோதும் மாறாத உண்மையான கட்டமைப்பு ஒன்று இருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, IAS, IPS மாதிரியான அதிகார வர்க்க கட்டமைப்பு மாறுறதே இல்ல. காவல்துறை, அரசு இயந்திரம் அப்படியே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கார்ப்பரேட் நிறுவனங்கள், வங்கிகளோட ஆதிக்கம், அரசு முடிவுகள்ல செலுத்துற செல்வாக்கு, இதுல எந்த மாற்றமும் இல்ல. இத லெனினோட ஒரு பிரமாதமான உருவகத்தால இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சில வருஷங்களுக்கு ஒரு முறை புதுசா ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வெறுமனே நாம போட்டிருக்கிற சட்டைய மாத்திர மாதிரி தான்.
ஆனா உண்மையான மாற்றங்கிறது என்ன? அந்த மேல்தட்டு வர்க்கத்துக்கு மட்டுமே சேவை செய்யற அடிப்படை அரசியல் இயந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உடலையே மாத்துறது அல்லது தகர்க்கிறது தான் உண்மையான மாற்றம். நாம வெறும் சட்டைய மட்டுமே மாத்திட்டு இருக்கோமாங்கிற ஒரு பெரிய கேள்வியை அது எழுப்புது. ஜனநாயகத்தோட மிகப்பெரிய அடையாளமாவே நம்ம நினைக்கிறது இந்த ஓட்டு போடுறத தானே. ஆனா இத பத்தி லெனின் ஒரு கசப்பான உண்மையை சொல்றாரு. ஒரு முதலாளித்துவ ஜனநாயகத்துல வாக்குரிமை அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷத்துக்கு ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்த எந்த நபர் சட்டமன்றத்துல உட்கார்ந்து மக்களை ஒடுக்குவார் அப்படிங்கறத முடிவு பண்றது மட்டும்தானே அவர் சொல்றாரு. அதாவது இந்த அமைப்பு அப்படியே இருக்கிற வரைக்கும் நாம போடுற ஓட்டு அந்த கவசத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக்க மட்டும்தான் பயன்படுதுங்கிறது தான் அவரோட ஆழமான பகுப்பாய்வு. பகுதி 6 உண்மையான ஜனநாயகம்னா என்ன? அப்படின்னா லெனினோட பார்வையில உண்மையான ஜனநாயகம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? எல்லாமே வெறும் விமர்சனங்கள் மட்டும்தானான்னு கேட்டா இல்ல. உண்மையான ஜனநாயக அதிகாரம் எங்க இருக்குங்கிறதையும் இந்த நூல் முன்வைக்குது. லெனினோட பார்வையில உண்மையான அதிகாரம் ஒரு முதலாளித்துவ அமைப்போட வாக்குப்பெட்டிக்குள்ள கிடைக்காது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முற்றிலும் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குறதுல தான் அது இருக்கு. அதாவது அதிகாரம் நேரடியா உழைக்கிற மக்களோட கைகள்ல இருக்கணும். இதுக்கு உதாரணமா வரலாற்று சிறப்புமிக்க பாரிஸ் கம்யூன், அப்புறம் சோவியத்துகள் நேரடியா அரசாண்ட முறையவர் சுட்டிக்காட்டுறார். பழைய கவசத்துக்கு பாலிஷ் போடுறது இல்லைங்க ஜனநாயகம், அந்த இயந்திரத்தையே முற்றிலுமா மாத்தி அமைக்கிறது தான் உண்மையான ஜனநாயகம்னு அவர் சொல்றார். இப்ப நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாருமே நமக்கு கேட்டுக்க வேண்டிய ஒரு இறுதியான ஆழமான கேள்வி இதுதான். ஒவ்வொரு தேர்தலையும் நாம பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரதா நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அதிகாரத்தோட வெளித்தோற்றத்தை பார்த்து நாம ஏமாந்துட்டு இருக்கோமா? அடிப்படை அரசு இயந்திரமும் பொருளாதார ஆதிக்கமும் அப்படியே இருக்கு. உடம்ப அப்படியே வச்சுக்கிட்டு நாம வெறும் நம்ம சட்டையை மட்டும்தான் மாத்திட்டு இருக்கோமா? இந்த ஆழமான கேள்வியோடும் அதிகாரத்தை பத்தின ஒரு புது புரிதலோடும் இன்னைக்கு நாம இந்த பதிவை நிறைவு செய்யலாம். இந்த சிந்தனை உங்களை இன்னும் பல தேடல்களுக்கு கொண்டு போகும்னு நம்புறேன். நன்றி.